வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 25 கேள்விகள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 25 கேள்விகளும் என்னென்ன கேள்விகள் வரும், அதாவது எப்படிப்பட்ட மாடல் கேள்விகள் வரும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து எல்லா பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு வினாக்களை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இதை யார் முக்கியமாக கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் போலீஸோ அல்லது எஸ்சி எக்ஸாமோ எழுத போகிறேன், அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும். ஓகேவா, ஸோ முதல் வினா பார்க்கலாமா? 2, 4, 8, 16 வினா குறியிடப்பட்ட இடத்தில் வரும் எண் எது? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எண் தொடர்னு சொல்லக்கூடிய நம்பர் சீரிஸ் அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்வி பார்த்திங்கன்னா அடிப்படை பார்த்திங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த மாதிரி 4 விஷயம் தெரிஞ்சாலே போதும் இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நம்பர் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள், அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ வகுத்தலோ பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெருக்கலை பயன்படுத்தியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் 2 இருக்கு இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, அதாவது பெருக்கியிருப்பாங்க. ஸோ நமக்கு 4 அப்படிங்கிற அடுத்த நம்பர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா 4, அந்த 4 கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 பெருக்கியிருப்பாங்க. ஸோ நமக்கு 4, 2, 8 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அந்த ஆர்டரில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் 16. ஸோ 16 கூட நம்ம 2 பெருக்கும்போது நமக்கு 32 அப்படிங்கிற நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 32 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போது ஆன்சர் 32 பார்த்தீங்கன்னா பியில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி 32 என்பது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க, அதாவது வேறுபட்டதை கண்டறிதல். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் ஒன்று பார்த்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா பிஜி எக்ஸாமில் வரும். ஓகேவா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின்லையுமே இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், நான் கொடுத்துருக்க கணக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா, டிஎன்பிசியில் கொஞ்சம் குழப்பத மாதிரியும் கேட்பாங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷனும் சேமாக இருக்க மாதிரி இருக்கும், எதுவே கண்டுபிடிக்காத மாதிரி குழப்பம். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருக்குறேன். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்பிள், மாம்பழம், உருளைக்கிழங்கு, வாழைப்பழம். ஸோ இது ஈஸியாக இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி தான் உருளைக்கிழங்கு தான் என்னது தவறானது, அதாவது பொருந்தாது நமக்கு தெரிஞ்சிருக்கும் தான். ஏன்னா ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பழங்கள் வகையை சார்ந்தது அப்படி தானப்பா. ஸோ இந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது, அதாவது பூமிக்கு கீழே விளையக்கூடிய ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி உருளைக்கிழங்கு தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். கீழே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகே, அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும் சார், நான் இதை வந்து கொஞ்சம் பயன்படுத்த ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இதனால் வரைக்கும் போட்ட வீடியோ கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். மறக்காமல் மேலே ஃபைல்ஸ் பட்டன் அமைக்கி சேவ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 3வது கேள்வி. இது பார்த்தீங்கன்னா குறியீட்டு முறைன்னு சொல்லுவாங்க, அதாவது கோடிங் மற்றும் டீகோடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி பயன்படுத்தி தான் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொடுத்துருக்கிறேன். கொஸ்டின் பாருங்கள், சிஏடி என்றால் 24. ஸோ அப்போது டிஓஜி அப்படின்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கு உங்களுக்கு ஏபிசிடி தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா, ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1, அதாவது முதல் இடத்துல இருக்கும் அப்படி தான். ஸோ முதல் எழுத்து ஏ, 2வது எழுத்து பி, அப்படியே வந்து அப் டு இசட் வந்து 26வது எழுத்து, இது மட்டும் தெரிஞ்சுதான் போதும், இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசிடியில் சி பார்த்திங்க அப்படின்னா 3வது இலக்கத்தில் இருக்கும் அப்படி தானே. ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கும், ஸோ 1 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20வது இடத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ டோட்டலாக 20 + 3 + 1 24. ஸோ 24 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கேட் அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு அந்த ஆர்டரில் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், டி எத்தனை இடத்துலப்பா இருக்கும், ஏபிசிடியில் 4வது இடத்துல இருக்கும் அப்படி தான். ஸோ 4. ஓ பார்த்திங்க அப்படின்னா 15வது இடத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 15 ஆட் பண்ணிக்காங்க. ஓகேவா, 15 நாள் 19 ஆச்சா. ஸோ அடுத்து ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்கும், அப்போ 7 ஆட் பண்ணிக்கோங்க. 19 7 என்னது 26. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 26 தான் பார்த்திங்க அப்படின்னா சரியான விடை. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தான், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து வினா 4 ஒப்புமை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அனாலஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒப்புமை, அதாவது முதல்ல 2 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 வார்த்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும், அதாவது ஒரு ஒற்றுமை இருக்கும். ஓகே, அதே பேஸ் பண்ணி தான் அடுத்த வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சம்மந்தமான, அதாவது அதுக்கு ஒற்றுமை உள்ள ஒரு அந்த வார்த்தையை வந்து தேர்ந்தெடுக்கணும், அதை வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் ஒரு சிம்பிளான கணக்கு கொடுத்துருக்குறேன். மருத்துவர், மருத்துவமனை.
அப்போ ஆசிரியர், அதுக்கு அடுத்தால அதோட தொடர்புடைய அந்த வார்த்தை என்ன, அதாவது ஒப்புமையான அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்கள், நீதிமன்றம், பள்ளி, வங்கி, பூங்கா. ஸோ இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சா என்னது, மருத்துவர், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அப்படி தான். ஸோ மருத்துவமனையில் பணிபுரிவர் தான் யார், மருத்துவர். அப்போது ஆசிரியர் எங்கே பணிபுரிவார், பள்ளியில். இந்த இடத்துல நீங்கள் கல்லூரின்னு இருந்தால் அதை மென்ஷன் பண்ணலாம், ஓகேவா. அங்கே கல்லூரி இல்லை, அதனால் என்னது நம்ம பி பள்ளின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி பள்ளி, அதாவது ஸ்கூல். அடுத்து 5வது கேள்வி, தொடர் எழுத்து, அதாவது எழுத்து தொடர். நம்ம மேலே பார்த்தோம் எண் தொடர் பார்த்துருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா எழுத்து தொடர், அதாவது லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ் 2 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ், ஓகே. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், ஓகேவா. ஒரு சில கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, தொடர்ந்து கேட்கலாம், ஓகேவா. ஸோ பார்க்கலாமா, கொஸ்டின்ஸ் பாருங்கள். ACEG நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க, ஓகேவா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ முதல் எழுத்து ஏபிசிடியில் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்த லெட்டர் பி, அதை விட்டுட்டு சியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ABCDயை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இயை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து எஃப்ஐ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஜியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டரில் பார்க்கும்போது ஹச்சை விட்டுட்டு என்னது ஐயை மென்ஷன் பண்ணியிருக்கணும், அப்படி தானே. ஸோ அப்போ லாஸ்ட்டாக வரக்கூடியது என்னது ஐ. ஸோ அப்போ ஆப்ஷன் பியில் எத்தனை இருக்குது, ஐ, ஓகேவா. ஸோ ஐ தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. அதாவது +1ன்னு சொல்லுவாங்க இதை வந்து, ஓகேவா. +1 என்னன்னா ஒரு எழுத்து விட்டுட்டு அடுத்த எழுத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் 2 எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்தை மென்ஷன் பண்ணாங்கன்னா அது +2. இப்போ எழுத்தே விடாமல் இருந்துச்சிங்கன்னா அது பேர் 0ன்னு சொல்லுவாங்க, ஓகே. அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஒரு எழுத்து விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து 2 எழுத்து விட்டால் 2 எழுத்து விட்டுருக்காங்க, இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நினச்சிக்கோங்க, ரொம்ப கஷ்டமான நினைக்க வேண்டாம். அடுத்து 6வது கேள்வி, இரத்த உறவுகள், பிளட் ரிலேஷன்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத பகுதி தான் பார்த்தீங்கன்னா TNUSRB, ஓகேவா. வருடம் ஒரு கேள்வி கேட்பாங்க. TNPSC இருக்கு இல்லையா, TNPSCலையுமே இதுலேருந்து கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது, ஆனால் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஆனால் TNUSRBயில் பொறுத்திங்கன்னா எஸ்ஏயாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே இந்த பகுதியிலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி நமக்கு வந்துடும், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறேன். இதை விட உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஓகேவா. இது வந்து சிம்பிளான கணக்கு கொடுத்துருக்கேன். ஏ என்பவர் பியின் தாய், சி என்பவர் பியின் மகன் என்றால் சிக்கு ஏ என்ன உறவு. ஸோ ஏன்னு ஒரு ஆள் இருக்கார், ஓகேவா. அவருடைய தாய் தான் பார்த்தீங்கன்னா பி, அப்படி தானே. ஏங்கிற ஒரு ஆள், அவருடைய தாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி, ஓகேவா. ஸோ அப்போ பிங்கிறது யார், நமக்கு பெண், அப்படி தானே. ஒரு பெண்ணு தான் பி, ஓகேவா. அப்போ ஏங்கிறது வந்து நமக்கு தெரியாது, அவனோட அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், ஓகே. ஆனால் பிங்கிறது தாயின்னு சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக யாராக தான் இருக்கணும், பெண்ணாக தான் இருக்க முடியும், ஓகேவா. ஸோ அடுத்து சி என்பவர் பியின் மகன், ஓகேவா. ஸோ பி யாருப்பா, சி யார், பியின் மகன், ஓகேவா. ஸோ பியின் மகன் என்றால் சி என்பவர் பியின் மகன், அப்படிதானா. ஸோ சி, அப்போ சி வந்து யார், கண்டிப்பாக ஒரு ஆணாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மகன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நமக்கு என்ன கண்டிப்பாக யார், ஆணாக தான் இருக்கணும், ஓகேவா. அடுத்து சிக்கு ஏ என்ன வரும்னு கேட்குறாங்க, ஓகே. அந்த சி வந்து ஏக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஏ என்பவர் பியின் தாயா, சி என்பவர் பியின் மகன் என்றால் சிக்கு ஏ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பியின் தாய் ஏ மற்றும் பியின் மகன் சி, எனவே சியின் பெற்றோர் பி, பெற்றோரின் தாயாரான ஏ என்பவர் சிக்கு பாட்டி ஆவார், ஓகேவா. ஸோ அதாவது ஏங்கவர் சி என்பவர் ஏக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பாட்டி, ஓகேவா. பாட்டி தான் குறிப்பாங்க, அதாவது பேரன் பேத்திங்க மாதிரி வரும், ஓகேவா. அப்போ பாட்டி தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாட்டி சரியான விடை. 7வது கேள்வி, திசைகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டினை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இந்த கொஸ்டின் கேட்கல, இருந்தாலும் இனிமேல் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து இந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கிட்டு போவோம், ஓகேவா. டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திசைகள். ஒருவர் கிழக்கே 5 கிலோமீட்டர் நடந்து பின்பு வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையில் இருப்பார். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா. அந்த திசை இருக்குல்ல தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா வடக்கு, வடக்குக்கு வலதுபுறம் எப்போவுமே என்னது கிழக்காகத்தான் இருக்கும், ஓகேவா. ஸோ கிழக்கு, இது பார்த்திங்கன்னா மேற்கு, இது பார்த்திங்கன்னா தெற்கு, ஓகேவா. இப்போது இந்த பாயிண்டில் தான் பார்த்திங்கன்னா யார் நிற்கிறா, ஒரு ஆள், ஏதாவது ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் முதல்ல எங்கே போகிறாரு, கிழக்கே 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு, ஓகேவா. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இங்கே நடந்துட்டார், ஓகேவா. 5 கிலோமீட்டர் நடந்துட்டார். அப்புறம் அங்கேருந்து வலதுபுறம் திரும்புகிறார். இப்போ நீங்கள் கிழக்கமாக நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது வலதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசை தான் வரும், ஓகேவா. மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறார், ஓகேவா.
இங்கேருந்து இங்கே 5 கிலோமீட்டர் வந்துட்டார். இப்போ அவர் புறப்பட்டத்தில் இருந்தார், எந்த திசையில் நிற்பார்னு தான் கேட்குறாங்க. ஓகே, திசையை நோக்கி நிற்பார் அப்படின்னு கேட்கல, எந்த திசையில் நிற்பார்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ முதல்ல அவர் புறப்பட்ட இடம் இந்த இருக்குது. ஓகேவா, இங்கேருந்து இப்போ இங்கே நிற்கிறாரு. ஓகேவா, ஸோ அப்போ எந்த திசையில் நிற்கிறாரு. ஸோ கிழக்குலையும் இல்லை தெற்குலையும் இல்லை, எங்கே பக்கம் நிற்கிறார், ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறார். ஸோ அப்போது தென்கிழக்கு ஆப்ஷன் பியில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தென்கிழக்கு. அதனால் வச்சுக்கணும். அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா எந்த திசையில் நிற்பார்னு கேட்கல, சாரி திசையை நோக்கி நிற்பார்னு கேட்கல, எந்த திசையில் நிற்பார் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தென்கிழக்கு வரும். ஓகேவா, அவர் எந்த திசையில் நிற்பார்னு கேட்டால் என்னது தென்கிழக்குங்க மாதிரி வரும், ஆனால் மாறும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஆப்ஷன் பி தென்கிழக்கு. அடுத்து வினா எண் 8, எண் தொடர்பு, நம்பர் அனாலஜி. நம்ம அனாலஜி பார்த்துருப்போம் ஒப்புமை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பேஸ் பண்ணி அந்த ஒப்புமையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ 9, 16, 25, 35 இந்த எண்களில் பொருந்தாத எண் எது? ஸோ இந்த ஒரு 4 எண் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எண் பார்த்தீங்கன்னா பொருந்தாது. அந்த 3 எண்களும் ஒரு தொடர்பு இருக்கும், ஆனால் அந்த 4வது எண் ஒரு 4வது எதுன்னு கிடையாது, இதே ஒரு எண்ணுக்கு தொடர்பு இருக்காது. ஓகே, அந்த எண் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, வர்க்க எண்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து வர்க்க எண்கள் கன எண்கள்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேவா, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்னு சொல்லுவாங்க. இந்த 2 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ 9 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3னுடைய வர்க்க மூலம், அதாவது 3 × 3ன்னு சொல்லுவாங்க, அதான் வர்க்க மூலம் சொல்லுவாங்க. ஸோ 3 × 3 என்னது 9 வரும். ஓகேவா, அடுத்து என்ன வரும் 4 × 4. ஓகேவா, 4 × 4 என்ன வரும் 16. 16 ரெண்டாவது இருக்குதா. அடுத்து மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 வர்க்கம் பண்ணியிருப்பாங்க, 5 × 5. ஓகேவா, 5 × 5 நமக்கு என்ன வரும் 25 அப்படிங்கிறது வரும். ஸோ 35 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வர்க்க எண் கிடையாது. ஸோ இப்போ 6 பெருக்குனிங்க அப்படின்னா 6 × 6 36 அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் அடுத்த நம்பர் 7 பெருக்குனிங்க அப்படின்னா 7 × 7 49 அப்படிங்கிறது வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 35 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 4 எண்களில் பொருந்தாத எண் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 35 தான் பொருந்தாதது. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 35 தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். 9வது கேள்வி, நாட்காட்டி, கேலண்டர் லாஜிக்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த 2 வருஷம் எக்ஸாமில் கேட்கல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கு அப்புறம் நடந்த 2 எக்ஸாமில் கேட்கல. ஓகேவா, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, நாளைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்றால் நேற்று என்ன கிழமை? இப்போ நாளைக்கு அடுத்த நாள் தான் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லலை. இப்போ நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா, அப்போ நாளைக்கு அப்படிங்கிற என்ன கிழமை கண்டுபிடிக்கணும். அப்போ வியாழக்கிழமை. அப்போ இன்றைக்கி என்ன கிழமையாக இருக்கும் புதன்கிழமை. அப்போது நேற்று என்ன கிழமையாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி செவ்வாய்க்கிழமை தான் என்பது சரியான ஆன்சர். 10வது கேள்வி, வரிசைப்படுத்துதல், லாஜிக்கல் ஆர்டர். அதாவது இதுவுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, ஆனால் இது வந்து ஈஸியாக கொடுத்துருக்குன்னா ரொம்ப டஃப்பான முறையில் கேட்பாங்க. அதாவது சில வரலாறு சார்ந்த நிகழ்வுகள் கொடுப்பாங்க, அல்லது ஒரு போர் கொடுப்பாங்க, அல்லது ஒரு கால நிகழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வரலாற்று சிறப்பு மிக்க. அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஏதாவது நடந்திருக்கும், அல்லது அரசியலமைப்பு சார்ந்த அந்த அரசியல் திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியானதை கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ கொஸ்டின் பாருங்கள், விதை, செடி, கனி, பூ, இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இதை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது கீழே அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, முதல்ல எது வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சா அப்படி தானே. ஸோ முதல்ல வரக்கூடியது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும் விதை அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ 1. அடுத்து என்ன வரும் விதையிலேருந்து நமக்கு செடி முளைக்கும், அப்படி தானே. ஸோ 2. அடுத்து நமக்கு செடியிலேருந்து என்ன வரணும் உங்களுக்கு பூ தான் வரும். ஓகேவா, செடி முளைச்சிருச்சு, அதுலேருந்து ஃபஸ்ட்டு பூ தான் வரும். ஓகே, அப்போ 4 பேரலாம். லாஸ்ட்டாக என்ன வரும் பூலேருந்து பூ காயாகி காய் கனியாகும், அப்படி தான். ஸோ அப்போது 3. ஸோ அப்போது 1, 2, 4, 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், 1, 2, 4, 3 இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ உங்களுக்கு 10 கொஸ்டின் இதில் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இந்த 10 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான், இந்த கொஸ்டின் தான் வரும்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக படிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ நிறையா இந்த மாதிரி கொஸ்டின்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை உங்களுக்கு இனிமேல் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் 10 டாபிக் கொடுத்துருக்கேன், இன்னும் டாபிக் நிறைய இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் டாபிக் சொல்லிகிட்டே போனால் நிறைய சொல்லலாம். ஓகேவா, நான் மேஜராக அதாவது மெயினாக வரக்கூடிய 10 டாபிக் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த 10 டாப்பிக்கில் இருந்தும் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 10 கேள்விகள் அல்லது 20 கேள்விகள் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ முழு விளக்கத்துடனும் உங்களுக்கு ஈஸியான கேள்வி, மீடியமான கேள்வி, ரொம்ப கடினமான கேள்வி எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கும். ஓகேவா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் எனக்கு வேணும் சார், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அல்லது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பிடிஎஃப் இலவசமாக பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டு வைக்கிறேன், மறக்காமல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். ஓகேவா, அந்த பயோவில் ஃபுல்லு போய் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு
இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.